அவர்தான் திருவிளையாடல்ல மிகப்பெரிய ஆளாயிடுச்சு இல்லையா. அவர் பிராமணனாக இருப்பதினால் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னை யாரும் தீண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கூற்ற வைக்கிறார். என்ன, நான் ரொம்ப பவித்திர தன்மையில இருக்கிறேன், நான் யாரும் என்ன தீண்டுனா அது தோஷம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா அவர் சொல்றார். அவர் கங்கையில போய் குளிக்க போகிறார். இந்த கங்கையில போய் குளிக்க போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சுவாமியை கங்கை நீர் அடித்து செல்கிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அம்பாள் ஏன்னா பூமிக்கு வந்துட்டாலே தெய்வ சக்தி என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அம்பாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த உலகத்துல யாரு அதிகம் புண்ணியம் செஞ்சவனோ அவன் மட்டும்தான் என் வீட்டுக்காரரை தொடணும், இல்லைன்னா என் வீட்டுக்காரர் போய் யாரும் பிடிச்சு இழுக்காதீங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அம்பாள் சத்தம் போட்டு கூக்குரல் போடுறாங்க. அப்ப என்னன்னா, இதை கேட்ட உடனே அத்தனை பேரும் என்ன பண்றாங்கன்னா, காசியில நிக்கிறவங்க ஸ்தம்பித்து போய் நிக்கிறாங்களே தவிர சுவாமியை காப்பாத்துறதுக்கு புறப்படல. ஆனா அங்க ஒரு திருடன் இருந்தார். அந்த திருடன் என்ன பண்றாருன்னா, கங்கையில டக்குன்னு குதிச்சுட்டு சுவாமியை காப்பாற்றி கொண்டு நிறுத்தினார். அம்பாள் சொன்னது என்ன, புண்ணியம் செஞ்சவன் என் வீட்டுக்காரரை தொட்டாதான் இந்த இடத்துல என்ன ஆகும்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னொடனே எல்லார் மனசுலயுமே என்ன இருக்குன்னா, நம்ம பாவம் செஞ்சிருக்கோன்றத விலகி நிக்கிறாங்க. ஆனா ஒரு திருடனாகப்பட்டவனை நம்ம சமுதாயத்துல எப்படி பார்ப்போம், அவன் நிறைய பேரோடைய பொருளை அபகரிச்சிருப்பான், அதனால நிறைய பாவம் செஞ்சிருப்பான்றத பார்ப்போம். ஆனா அவன் சுவாமியோடைய திருமேனியை தொட்டதுல அவனுக்கும் எதுவும் ஆகல, சுவாமிக்கும் எதுவும் ஆகல. அப்படியே கரை சேர்ந்ததற்கு பிறகு உடனே அம்பாள் கேக்குறாங்க, சுவாமி இவன் திருடன் ஆயிட்டு உங்க திருமேனியை தீண்டி இவனுக்கு ஒண்ணும் ஆகலையே எப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அவனே பதில் சொல்லுவான், எப்படின்னு நீ சொல்லுப்பா அப்படின்னு அந்த திருடனை பார்த்து சுவாமி கேட்கிறார். அப்ப அந்த திருடன் பதில் சொல்றான், நம்ம தான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் கங்கையில குதிச்ச உடனே அது போயிடும் இல்லையா, அப்ப நான் எப்ப கங்கையில குதிச்சிட்டனோ அப்ப நான் செஞ்ச பாவம் எல்லாம் போயிடுச்சு, அதனால உங்களை தொடும் பொழுது எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்ற பதில அந்த திருடன் சொன்னான். வேதமும் சாஸ்திரமும் ஞானத்தையும் கற்ற பெரியோர்கள் தாம் கங்கையில குளிச்சாலுமே தாம் பாவம் போகலன்றத உறுதியா நம்பினதுனாலதான் சுவாமியை காப்பாத்த போகல.